வாகைச்சூடவா சீரியலை பற்றி போகிறோம். மீனாட்சியோட கல்யாணம் நடக்குமா நடக்காதா? அது மட்டும் இல்லாமல் வந்து சுமதியோட கணவர் வாசுதேவன் வந்துக்கிட்டு இருக்கிறாங்க. அவங்க யாரும் கிடையாது, ரம்யாவோட கணவர் தான், அதாவது ஆதித்யாவோட மாமா தான். அவர் மண்டபத்துக்கு வந்துட்டுருக்கிறாரு. வாசுதேவனை சுமதி பார்க்கும்போது அடுத்தது என்ன நடக்கும், அது மட்டும் இல்லாமல் ஆதித்யா மோசமானவர் அப்படின்னு சொல்லிக்கிட்டு ஜீவா எப்படி நிரூபிக்க போகிறாங்க, அடுத்தடுத்து என்னெல்லாம் நடக்க போகுது, கடைசியில் மீனாட்சியோட கழுத்தில் தாலி கட்ட போகிறது யார் அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோக்குள்ளே நம்ம பார்க்க போகிறோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். மீனாட்சியை தான் காட்டுறாங்க. மீனாட்சி அவங்க பார்த்தோம்னா அவங்க ஜீவா கிட்ட சொல்லிட்டு இருக்கிறாங்க, அங்கே பாரு ஆதித்யா கிட்ட நீ ரொம்பவே ஓவராக தான் பண்ணிகிட்டு இருக்கிற, அதனால இந்த மாதிரிக்கு நடக்கிறத கொஞ்சம் நிறுத்திக்கோ. இங்கே என்ன நினச்சாலும் சரி தான், எனக்கும் ஆதித்யாவுக்கு தான் கல்யாணம் நடக்க போகுது. அப்படி இருக்கும்போது நீ நினைக்கிறது எதுவுமே நடக்க போகிறது கிடையாது. அப்படி இருக்கும்போது ஆதித்யாவை இந்த மாதிரிக்கு அவமானப்படுத்துறது நிறுத்திக்கோ அப்படின்னு சொல்லவும், இது கிட்டதுமே ஜீவா ரொம்பவே சோகமாக இருந்தாங்க. என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா ஆதித்யாவுக்கும் ஜீவாவுக்கும் ஒரு டான்ஸ் போட்டி நடக்குது. இதில் ஆதித்யா கீழே விழுந்துருந்தாங்க. இதை பார்த்ததுமே அவங்க மீனாட்சிக்கு கோபம் வந்துருது. ஜீவா இந்த மாதிரிக்கு ஆதித்யாவை ஒவ்வொரு தடவையும் அவமானப்படுத்திட்டு இருக்கிறா அப்படின்னு சொல்லிட்டு மீனாட்சி இந்த மாதிரிக்கு ஜீவாவை கூப்பிட்டு திட்டவும், ஜீவா நினைக்கிறாங்க, அங்கே பாரு மீனாட்சி, உண்மையிலேயே இந்த ஆதித்யா நல்லவன் கிடையாது, ஆனால் அதை நிரூபிக்கிறதுக்கு என்கிட்ட எந்த ஆதாரமும் இல்லை, அதனால ஆதித்யா நல்லவன் ஆயிட முடியாது, இவங்கிட்ட இருந்து உன்னை எப்படியாவது நான் காப்பாற்றணும், அதுக்காக தான் இந்த மாதிரிக்கெல்லாம் நான் செஞ்சுட்டு இருக்கிறேன், ஆனால் அதை புரிஞ்சிக்காத நீ என்னை பற்றி தப்பாக புரிஞ்சுக்கிட்டே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஜீவா ரொம்பவே சோகத்தோடு இருக்கவும், அடுத்தது இங்கே பார்த்தோம்னா அவங்க ஆதித்யா நினைக்கிறாங்க, இந்த ஜீவாவை சும்மா விடக்கூடாது, இவனை ஏதாவது பண்ணியே ஆகும்னு சொல்லி நினைச்சிட்டு இருக்கும்போது அப்பத்தான் அவங்க பார்த்தோம்னா ஜீவாவை கூப்பிடவும், அப்போ அவங்க வாராங்க. வந்ததுமே உடனே அவங்க சக்திகிட்ட சொல்லிட்டு இருக்கிறாங்க, இங்கே பாரு சக்தி, இவன் மாப்பிள்ளை கூட நின்றுட்டு இருக்கிறான் தொண மாப்பிள்ளைன்னு சொல்லிக்கிட்டு, ஏன் வேற யாருமே கிடையாதா என்ன, இவன் தான் தொண மாப்பிள்ளையா இருக்கணுமா, இவங்க இருந்தாலே இந்த கல்யாணம் நல்ல மாதிரிக்கு நடக்காது, அதனால இவனை இங்கேருந்து போக சொல்லு அப்படிங்கும்போது அப்போ சக்தி சொல்கிறாங்க, அத்தை நீங்கள் என்ன இருந்தாலும் இந்த அளவுக்கு நீங்கள் ஜீவாவை அவமானப்படுத்துறது எனக்கு சுத்தமாக பிடிக்கல, அதாவது எல்லாரும் இருக்கும்போது இந்த அளவுக்கு நீங்கள் அவமானப்படுத்திட்டு இருக்கிறீங்களே, இப்போ ஜீவாவால் என்ன தொந்தரவு, அவன் எல்லா வேலையும் இழுத்து போட்டு அவன் செஞ்சுட்டு இருக்கிறான் அப்படிங்கும்போது, ஆமாம் அவன் என்ன மாதிரிக்கெலாம் வேலை செய்வான்னு எனக்கு தெரியாதா என்ன, கடைசியில் இந்த கல்யாணத்தை நிப்பாட்டுறதுக்காக ஏதாவது வழி பார்ப்பான் அப்படின்னு சொல்லவும், இப்படி சொன்னதுமே ஜீவா எதுவுமே பேசாமல் அமைதியாக இருந்துட்டு இருக்கிறாங்க. அப்போ பார்த்தோம்னா உங்கள் ஆதித்யா வரவும், இப்போ ஆதித்யா கிட்ட அப்போ தான் சொல்கிறாங்க, இங்கே பாருங்க மாப்பிள்ள, உங்கள் கல்யாணத்தில் ஏதாவது இவன் பிரச்சனை பண்ணுவான், அதனால இவனை இங்கேருந்து போக சொல்லுங்க அப்படிங்கும்போது, அப்போ உடனே ஆதித்யா நல்லவங்க மாதிரிக்கு நடிக்கிறாங்க, இங்கே பாருங்க அப்பதான் அப்படிலாம் ஜீவாவால் எனக்கு எந்த பிரச்சனையும் வராது அப்படின்னு சொல்லும் போது, பாத்தியா என்ன இருந்தாலும் சரிதான், பெரிய இடத்து பிள்ளை தான், எந்த அளவுக்கு அவர் பேசுறாரு பாரு, ஆனால் இவன் இருக்கிறானே எப்போ பார்த்தாலும் ஏதாவது பிரச்சனை பண்ணிக்கிட்டு வரதே இவனுடைய வேலையாகி போச்சுது, மேடையில் என்னன்னா ஆதித்யாவை கீழே விழ வச்சுட்டானே, இது இதுக்கு மேலே என்ன வேணும், இவன் இருந்தாலே எந்த இடமும் நல்லா இருக்காது, அதனால இவனுங்கிருந்து போக சொல்ல அப்படிங்கும்போது இப்போ சக்தி சொல்றாங்க, அத்தை நீங்க இந்த மாதிரி பேசுறது எனக்கு சுத்தமா பிடிக்கல அப்படிங்கும்போது, என்னடி இவனுக்காக என்னை எதிர்த்து பேசிட்டு இருக்கிறீ அப்படிங்கும்போது, இங்கே பாருங்கத்தை ஜீவாவால் எந்த பிரச்சனையும் வராது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும், அப்பதான் அவங்க சொல்கிறாங்க, நீ இவனுக்காக இந்த அளவுக்கு பேசிகிட்டு இருக்கிறீங்க, இங்கே பாரு இந்த கல்யாணத்தில் ஏதாவது பிரச்சனை வந்துச்சுன்னா அப்புறமா என்ன நடக்கும் தெரியுமா அப்படிங்கும்போது, அப்படிலாம் ஜீவாவால் எந்த பிரச்சனையும் வராது அப்படின்னு சொல்லிக்கிட்டு சக்தி ஜீவாவை பற்றி சொல்லவும், அப்போ ஜீவா எதுவுமே பேசாமல் அமைதியாக அவங்க போயிருந்தாங்க. அப்போ சக்தி சொல்கிறாங்க, அங்கே பாருங்கத்தை என்ன இருந்தாலும் ஜீவாவோட மனசு புண்பட முடியுமா, இந்த மாதிரிக்கு நீங்கள் பேசாதீங்க, அதை பார்த்துக்கிட்டு என்னால் இருக்க முடியல அப்படின்னு சொல்லி சொல்லவும், ஆமாம் இவனுக்காக இவன் வக்காலத்து வாங்கி பேச வேண்டியது அப்படின்னு சொல்லிட்டு அப்பதான் திட்டி விடுறாங்க. அப்போ உடனே சக்தி மனசுக்குள்ள நினைக்கிறாங்க, ஜீவா மீனாட்சி எந்த அளவுக்கு விரும்பினான்னு எனக்கு தெரியும், ஆனாலும் மீனாட்சிக்கு ஒரு நல்ல வாழ்க்கை கிடைக்கணும்னு சொல்லிக்கிட்டு அவன் இந்த அளவுக்கு அவன் விட்டு கொடுத்துட்டு இருக்கிறான், அவன் மனசை பற்றி உங்களுக்கு என்ன தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சக்தி கண்ணு தொடச்சிக்கிட்டு போகிறாங்க. அடுத்ததாக பார்த்தோம்னா புவனா மீனாட்சியோட கல்யாணத்தை நிறுத்தணும், அந்த ஆதித்யா கிட்ட இருந்து மீனாட்சியை காப்பாற்றணும்னு சொல்லிட்டு முயற்சி பண்ணுறாங்க. அந்த முயற்சியில் பார்த்தோம்னா திரும்பவும் அவங்க ஆதித்யா மாட்டியிருந்தாங்க. இங்கே பார்க்கும்போது ஜீவாவுக்கு இந்த விஷயம் தெரிஞ்சிருது, புவனாவை எப்படியாவது காப்பாற்றணும்னு சொல்லிட்டு ஜீவா ஒரு பக்கம் இறங்குறாங்க. இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா சுமதி ரம்யாட்ட கேட்டுட்டு இருக்கிறாங்க, அம்மா உங்கள் கணவர் இன்னுமா வரல அப்படிங்கும்போது, ஆமாம் இன்னும் வரல, சரி நான் அவருக்கு ஃபோன் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு வாசுதேவனுக்கு ஃபோன் பண்ணவும், அவர் சொல்கிறாரு, இங்கே பாருமா நான் பக்கத்தில் வந்துட்டேன், இன்னும் கொஞ்சம் சில நிமிஷத்தில் வந்துடும் அப்படின்னு சொல்லவும், டிராஃபிக் வர போச்சு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, சரிதாங்க வாங்க உங்களுக்காக தான் நாங்கள் எல்லாருமே காத்துட்டு இருக்கிறோம் அப்படின்னு சொல்லும்போது, கல்யாண வேலையெல்லாம் எப்படிமா நடந்துட்டு இருக்கு அப்படிங்கும்போது, அதெல்லாம் சூப்பராகவே நடந்துட்டு இருக்குது, நீங்கள் வந்துட்டீங்கன்னா கூடுதலாகவே எங்களுக்குலாம் சந்தோஷமா இருக்கும் அப்படிங்கும்போது, அதான் பக்கத்தில் வந்துட்டேன்னு அப்படின்னு சொல்லவும், அப்போ அடுத்தது ரம்யா சுமதி கிட்ட சொல்கிறாங்க, அவர் பக்கத்தில் வந்துட்டாரா, இன்னொரு 10 நிமிஷத்தில் வந்துடுவார் அப்படிங்கும்போது, ஆமாம் ஒரே டிராஃபிக்காக இருக்குதுல்ல அதனால தான் லேட் ஆகுது அப்படின்னு சொல்லவும், சரி நான் போய் மீனாட்சி என்னன்னு பார்த்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு சுமதி அங்கேருந்து போகிறாங்க. அடுத்தது அங்கே பார்த்தோம்னா அவங்க ஜீவா தன்னுடைய ஃப்ரெண்டுக்கு ஃபோன்
பண்ணுறாங்க. அவங்களும் வந்து சொல்லு ஜீவா என்னாச்சு அப்படிங்கும்போது இந்த மாதிரிக்கு வந்து புவனான்னு சொல்லிட்டு ஒரு பொண்ணு வந்து ஃபோன் பண்ணுனா, அது மட்டும் இல்லாமல் மீனாட்சியை வந்து ஆதித்யாட்டிருந்து காப்பாற்றுறதுக்காக அவள் ஃபோன் பண்ணுனா. ஆனால் கடைசியில் பார்த்தோம்னா அந்த ஆதித்யா கிட்ட அவள் மாட்டிக்கிட்டா. இப்போ அவளை எப்படியாவது நம்ம காப்பாற்றணும், அவளை மட்டும் காப்பாற்றிட்டோம்னா மீனாட்சியை ஆதித்யாட்டிருந்து நம்ம காப்பாற்றிடலாம் அப்படின்னு சொல்லும் போது இப்போ என்னடா பண்ணுறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம். அப்போ ஜீவா வந்து ஒரு திட்டத்தை போட்டு கொடுக்குறாங்க. அதுபடி பார்த்தோம்னா புவனாவை அவங்க கண்டுபிடிக்கிறதுக்காக அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்து இறங்கவும் இங்கே பார்த்தோம்னா வந்து வாசுதேவன் வந்து அவங்க மண்டபத்துக்கு வந்துருந்தாங்க. வந்ததுமே ரம்யா வந்து என்னங்க வந்துட்டிங்களா, உங்களுக்காக தாங்க நாங்கள் காத்துட்ருக்குறோம் அப்படிங்கும்போது அப்போ பார்த்தோம்னா வந்து சுமதி வந்து அவங்க மீனாட்சியோட ரூமில் வந்து ஏதோ வந்து திங்ஸ் எல்லாம் எடுத்து வச்சுட்டு இருக்கிறாங்க. அப்போ உடனே ரம்யா வந்து வாசுதேவன்ட்ட சொல்கிறாங்க, உங்களை தான் சம்மந்தியமாக கேட்டுக்கிட்டே இருந்தாங்க உங்களை பார்க்கணுன்னு சொல்லிக்கிட்டு அப்படிங்கும்போது அப்படியா அவங்க எங்கே இருக்காங்க அப்படின்னு சொல்லி கேட்கவும் அப்போ உடனே வந்து ரம்யா வந்து அவங்க பார்க்குறாங்க. பார்க்கும்போது தேன்மொழி தான் அவங்க வராங்க. இப்போ தேன்மொழிக்கிட்ட வந்து அம்மா எங்கன்னு சொல்லி கேட்கும்போது உடனே அம்மா அங்கே தானே இருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் உடனே வந்து அப்படியா சரி அம்மாவை கூட்டிகிட்டு வரியா, என்னுடைய கணவரை வந்து அறிமுகப்படுத்தி வைக்கணும் அப்படி சொல்லவும் அப்போ அவர் வந்துட்டார் அப்படின்னு தேன்மொழி கேட்கும்போது ஆமாம் இப்போ தான் வந்தார் அப்படிங்கும்போது அப்படியா சரி நான் அம்மாவை போய் கூட்டிகிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு தேன்மொழி பார்த்தோம்னா அவங்க சுமதியை பார்க்கறதுக்காக அந்த ரூமுக்கு வரவும் உடனே அம்மா உன்னை வந்து அவங்க ரம்யா கூப்பிட்டாங்க அப்படிங்கும்போது என்னம்மா என்ன விஷயம் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அவங்க கணவர் வந்துட்டாரா, அதனால தான் உங்களை வந்து அறிமுகப்படுத்தி வைக்கிறதுக்காக உங்களை கூப்பிட்டாங்கம்மா அப்படிங்கும்போது அப்படி அம்மா நான் எந்த வந்துடுறது அப்படின்னு சொல்லிக்கிட்டு பார்த்தோம்னா அவங்க கிளம்புறாங்க. அடுத்து இங்கே பார்த்தோம்னா வந்து ஜீவா வந்து ரொம்பவே பதட்டத்தோடு இருந்துட்டு இருக்கிறாங்க. எப்படியாவது வந்து புவனாவை காப்பாற்றினா தான் மீனாட்சியோட கல்யாணத்தை நிறுத்த முடியும்னு சொல்லிட்டு அவங்க ஒரு பக்கம் இருக்கவும் இங்கே பார்த்தோம்னா மீனாட்சி வந்து ஜீவாவால் இந்த கல்யாணத்தில் எந்த பிரச்சனையும் வந்துடக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவங்க நினச்சிட்டு இருக்கிறாங்க. அடுத்தது அங்கே பார்த்தோம்னா வந்து அவங்க சுமதியை தான் காட்டுறாங்க. சுமதி வராங்க. வந்ததுமே ரம்யா கிட்ட எங்கே உங்கள் கணவர் அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கும்போது இங்கே தான் பேசிட்டு இருந்தாரு, இருங்க நான் அழைச்சிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு போகவும் சுமதி சரி அப்படிங்கிறாங்க. அடுத்து பார்த்தோம்னா வாசுதேவன்ட்டு வந்து ரம்யா சொல்கிறாங்க, என்னங்க சம்மந்தி அம்மா வந்துட்டாங்க வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அழைச்சிட்டு போகவும் உடனே வந்து சரி அப்படிங்கிறாங்க. அப்படி வரும்போது அவங்களுக்கு ஃபோன் வந்துடுது. இங்கே பாருமா கொஞ்சம் இரு நான் ஃபோன் பேசிட்டு வரேன் அப்படிங்கும்போது எப்போ பார்த்தாலும் உங்களுக்கு ஃபோன் தானா சரி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரம்யா போகிறாங்க. அப்போ உடனே சுமதி வந்து என்ன ரம்யா அவங்களுக்கு வரலையே அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அவர் வந்தார், அவருக்கு ஃபோன் வந்துச்சுன்னு சொல்லிக்கிட்டு அவர் நின்று பேசிகிட்டு இருக்காரு, இப்போ வந்துடுவார் அப்படிங்கும்போது அப்போ வந்து ரம்யாவை யாரோ கூப்பிடவும் ரம்யாவும் கொஞ்சம் இருங்க நான் வரேன்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பி போகிறாங்க. அடுத்து பார்த்தோம்னா சுமதி வந்து அங்கே வந்துட்டு இருக்கவும் அப்போ வாசுதேவன் வந்து அவங்க திரும்பி நின்று அவங்க ஃபோன் பேசிகிட்டு இருக்கிறாங்க. யார் இவர் அப்படின்னு சொல்லிக்கிட்டு அவங்க பார்த்தோம்னா சுமதி அவங்க பார்க்குறாங்க. அப்போ கரெக்டாக பார்த்தோம்னா வாசுதேவனும் திரும்பவும் சுமதியும் வாசுதேவனும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்த்துருந்தாங்க. பார்த்ததுமே சுமதி அப்படியே வந்து அதிர்ச்சடைகிறாங்க. அதே மாதிரிக்கு வாசுதேவனும் அதிர்ச்சடையவும் நீயாடா அப்படின்னு சொல்லிக்கிட்டு பார்த்தோம்னா சுமதியை வந்து அவங்க சட்டை காலரை பிடிக்கிறாங்க. என்னையும் என் பிள்ளைகளும் தவிக்க விட்டு போன நீ எப்படி இங்கே வந்த அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தோம்னா சுமதி வந்து கலாட்டா பண்ண ஆரம்பிச்சிருந்தாங்க. அப்போ வாசுதேவன் வந்து அதிர்ச்சடைகிறாங்க. ஐயோ என்னது இவளை நம்ம பார்க்கவே கூடாதுன்னு சொல்லிட்டு தானே நம்ம போனோம், இப்போ என்னென்னா இவ கண்ணை நம்ம பட்டுட்டுமே அப்படின்னு சொல்லிக்கிட்டு வாசுதேவன் ஒரு பக்கம் அதிர்ச்சடையவும் அப்போ பார்த்தோம்னா அங்கே கூட்டம் கூடிடுது. என்ன ஒரே சத்தமாக இருக்குது அப்படின்னு சொல்லிக்கிட்டு ரம்யாவும் ஆதித்யாவும் அங்கேருந்து வராங்க. வந்து பார்த்தாக்கி அவங்க சுமதி வந்து அவங்க வாசுதேவன்ட்டு வந்து சட்டையை பிடிச்சி அவங்க கலாட்டை பண்ணிட்டு இருக்கவும் இதை கொஞ்சமாக எதிர்பார்க்காத இவங்க எல்லாரும் அதிர்ச்சடைகிறாங்க. அடுத்தது மீனாட்சி தேன்மொழின்னு எல்லாருமே வந்துருந்தாங்க ஜீவான்னு. அடுத்தது பார்த்தோம்னா வந்து சுமதி வந்து அவங்க மீனாட்சிட்ட வந்து சொல்கிறாங்க, இவன் நம்ம முகத்தை பார்க்கக்கூடாதுன்னு சொல்லி நினச்சிட்டு இருந்தேன், ஆனால் இவன் முகத்தை போய் பார்த்துட்டேன் அப்படிங்கும்போது யாருமா இவர் அப்படின்னு சொல்லவும் இப்போ தேன்மொழி வந்து அதிர்ச்சடைகிறாங்க. அம்மா இவர் யார் தெரியுமா, ரம்யாவோட கணவருமா அப்படின்னு சொல்லவும் இதை கட்டத்துமே சுமதிக்கு தூக்கி வரி போடுது. அப்போ மீனாட்சி வந்து யாருமா இவருன்னு சொல்லி கேட்கும்போது அப்போ வந்து சுமதி எதுவுமே பேசாமல் அமைதியாக இருந்துட்டு இருக்கிறாங்க. அதே நேரத்தில் ரம்யா வந்து கேட்டுட்டு இருக்கிறாங்க, அம்மா இவங்க எதுக்காக இந்த மாதிரி பண்ணினாங்க, இவங்க தான் மீனாட்சியோட அம்மா அப்படின்னு சொல்லவும் இதை கேட்டதுமே வந்து வாசுதேவனுக்கு என்ன பண்ணுறதுன்னே தெரியல. என்னது மீனாட்சியோட அம்மா நம்ம சுமதியா அப்படின்னு சொல்லி அவங்க கேட்டுட்டு இருக்கவும் அப்போ அடுத்தது சுமதி வந்து கதறி ஆள ஆரம்பிச்சிருந்தாங்க. இதை பார்த்துட்டு இருக்கிற அப்பத்தான் வந்து இங்கே என்னடி நடந்துகிட்டு இருக்குது அப்படின்னு சொல்லிக்கிட்டு அவங்க தேவிகிட்ட கேட்கவும் அப்போ தேவியும் சொல்கிறாங்க, ஆமாம் அம்மாச்சி என்ன நடந்துகிட்டு இருக்குன்னு ஒன்றுமே புரிய மாட்டுக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம். இப்போ சக்தி வந்து கேட்டுட்டு இருக்கிறாங்க, என்ன சம்மந்தியமா என்ன ஆச்சுது, எதுக்காக நீங்கள் இவர்கிட்ட வந்து சண்டை போட்டுட்டு இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லும் போது அப்போ சுமதி அழுதுகிட்டே இருக்கிறாங்க. என்னன்னு சொன்னா தானே தெரியும், என்னன்னு சொல்லுங்க அப்படின்ட்டு இருக்கும்போது அப்போ ஒரு கட்டத்தில் பார்த்தோம்னா சுமதி உண்மை போட்டு உடச்சிருந்தாங்க. இவர் வேற யாரும் மீனாட்சி தேன்மொழியோட அப்பா தான் இவர் அப்படின்னு சொல்லவும் இது கேட்டதுமே ரம்யா அப்படியே வந்து திருன்னு முழிச்சு பார்க்குறாங்க. என்ன சொல்லிட்டு இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது இவங்க சொல்றதெல்லாம் உண்மையா அப்படின்னு வாசுதேவன்ட்ட கேட்கவும் அப்போ வாசுதேவனை எதுவுமே பேசாமல் அமைதியாக இருந்துட்டு இருக்கவும் இதை பார்த்துட்டு இருக்கிற ரம்யாவுக்கும் என்ன பண்ணதுன்னே தெரியல. அதே நேரத்தில் ஆதித்யா வந்து இங்கே பாருங்க மாமா இவங்க சொல்றதெல்லாம் உண்மையா நீங்கள் சொல்லுங்க அப்படின்ட்டு இருக்கும்போது அப்போ அவர் தலை குனிஞ்சு நிற்கவும் அப்போ ரம்யா வந்து சொல்கிறாங்க, அவர் தான் எதுவுமே பேசாமல் அமைதியாக இருந்துட்டு இருக்காருல்ல அப்பவுமே தெரியலையா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் அடுத்தது இதை பார்த்துட்டு இருக்கிற ஜீவாவுக்கு இது என்னது புது கதையாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. அதே நேரத்தில் பார்த்தோம்னா புவனாவை காப்பாற்றி அவங்க அழைச்சிட்டு வராங்க
வந்துடுறாங்க மண்டபத்துக்கு. ஜீவாவோட ஃப்ரெண்ட்ஸுங்க எல்லாருமே வந்து இதனால புவனா அவங்க வந்துருந்தாங்க. மீனாட்சி உன் கல்யாணம் நடக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் கத்திக்கிட்டு வரவும் அடுத்தது மீனாட்சி அவங்க புவனாவை பார்க்குறாங்க. இப்படி அந்த கதையில் பார்த்தோம்னா கடைசி நேரத்தில் ட்விஸ்ட்டுக்கு மேலே ட்விஸ்ட்டாக வந்துட்டு இருக்குது. இங்கே பார்க்கும்போது அப்பத்தை பார்த்துட்டு இருக்கிறாங்க. இது எல்லாத்தையும் பார்த்துட்டு இருக்கும்போது இவ்வளோ பெரிய கோடீஸ்வரனோட பொண்டாட்டியே அந்த சுமதி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நினைக்கிறாங்க. இதனால கடைசியில் அவங்க வந்து ஒரு முடிவு எடுக்கிறாங்க. அதாவது ஜீவாவுக்கும் மீனாட்சிக்கும் கல்யாணம் பண்ணி வச்சுட்டோம்னா இவ்வளோ பெரிய சொத்துகளுக்கும் வந்து மீனாட்சி அதிபதியான இருக்கிறாள் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு முடிவு எடுக்கிறாங்க. இதனால கடைசியில் என்னெல்லாம் நடக்க போகுதுங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம்.